வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் லம்சம் அண்ட் ஐபிஓ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் மெத்தட் அண்ட் தென் ஷேர்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ கம்பெனி வந்து அவங்களோட அதாவது ஓன் ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுற ஓன் ஃபண்ட்ஸில் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எதனா ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட ஓனர்ஸ் கிட்ட இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சே அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்மாலாக கம்பெனி இருக்கிற வரைக்கும் தான். பட் லாங் டேர்மாக வந்து பார்க்கும் பொழுது கம்பெனி எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படுது அந்த டைமில் அப்படின்ற பொழுது கம்பெனி என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸை தவிர்த்துட்டு அதாவது பப்ளிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிக்கு பணம் தேவைப்படும் போது பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க இல்லையா, ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கோசரம். ஸோ அதுதான் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த அமௌண்ட் பை த பப்ளிக் in order to get the certificate of the company, ownership certificate from the company. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். ஓகே, ஸோ ஷேர் மூலமாக நம்ம அவங்க கொடுக்குற அந்த ஷேர் மூலமாக அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கேபிட்டல் அப்படின்றதுனால ஷேர் கேபிட்டல். ஓகேவா? அண்ட் தென் ஷேர் அப்படின்றது என்னன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஸ்மால் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் இருக்கலாம், 100 ருபீஸ் இருக்கலாம். ஸோ ஒரு 10 ரூபா 100 ருபீஸ் அப்படின்றது இட்ஸ் a ஸ்மால் அமௌண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஸோ அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ஷேர் வாங்கலாம். ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கலாம். நீங்கள் வாங்கலாம், நான் வாங்கலாம், யார் வேணாலும் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இன்டு விச் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் யர் கம்பெனி இஸ் டிவைடட். It represents ownership in the company. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணணும், கேபிட்டல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற போது எதுக்கோசரம், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோசரம். அதே சம்டைம்ஸ் வந்து தே வாண்ட் டு பர்ச்சேஸ் த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட்ஸ் எதனா போகிறாங்க அப்படின்னாக்கா அது மாதிரி எக்ஸிஸ்டிங் டெப்ட்ஸ் இருக்கலாம், கடன் இருக்கலாம், அதை வந்து அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டான அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ வந்து மெத்தட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இஷ்யூ இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் இஷ்யூ இருக்குது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இருக்குது, ரைட்ஸ் இஷ்யூ இருக்குது, போனஸ் இஷ்யூ இருக்குது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லம்சம் இஷ்யூ பார்க்கலாம், இன்ஸ்டால்மெண்ட் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ லம்சம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனி அந்த பப்ளிக் அதாவது ஷேர் ஹோல்டர் கிட்டேருந்து என்டையர் அமௌண்ட்டை வந்து ஒன் ஸ்ட்ரெச்சில் வந்து வாங்குவாங்க இல்லையா, அதுதான் லம்சம் இஷ்யூ. ஓகே, தட் இஸ் த கம்பெனி தே எக்ஸ்பெக்டட் த என்டையர் அமௌண்ட் தட் ஷுட் பி பெய்டு அலாங் வித் த அப்ளிகேஷன். அதுதான் வந்து லம்சம் இஷ்யூ. யூஸ்வலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இஷ்யூ, நாட் இன் இன்ஸ்டால்மெண்ட். ஒரே நேரத்தில் அவங்க பணத்தை வந்து அந்த இடத்துல கொடுத்தாகணும். அடுத்தது இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும் பொழுது ஒரே டைமில் நம்மளுக்கு என்டையர் அமௌண்ட்டும் வந்துடும். இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. அதே மாதிரி இவன் ஃபர்ஸ்ட் கால் மணி தரணுமா, செகண்ட் கால் மணி தரணுமா, அலாட்மெண்ட் மணி தரணுமா, இந்த மாதிரி எந்த ஒரு அக்கௌண்டிங் அந்த இது மெயின்டெனன்ஸே தேவையில்லை. இது வந்து ஸ்மால் கம்பெனிஸ்க்கு இட்ஸ் வெரி சியூட்டபிள். அதே மாதிரி நம்மளோட ஃபண்ட்ஸை தேவைக்கு இப்போ அந்த ரெக்குயர்மெண்ட் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். அடுத்து அட்வான்டேஜஸ் வந்து ஃபார் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடச்சிரும். அதே மாதிரி சிம்பிளாக அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் இந்த லம்சம் மெத்தடில். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டும் டூ லெஸ். அதே மாதிரி நோ ஃபாலோ ஃபார் கால் மணி பிகாஸ் என்டையர் அமௌண்ட் ஹஸ் பின் ரிசீவ்ட் அட் ஒன் ஸ்டேஜ். தென் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ நான் ஷேர் அந்த கம்பெனியில் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபியூச்சர் பேமெண்ட் ஆப்ளிகேஷன் எனக்கு கிடையாது. ஏன்னா என்டையர் அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன் ஒரே ஸ்டேஜில். அந்த மாதிரி இமீடியட்டாக எனக்கு ஓனர்ஷிப் ரைட் கிடைச்சிரும். அதே மாதிரி எனக்கு டிரான்சாக்ஷனும் சிம்பிளாக இருக்கும். இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன போடுவோம் அப்படின்னா, அதாவது பணம் வாங்கும் பொழுது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான என்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2000 ஷேர்ஸ் ஆஃப் 50 ஈச் பேயபிள் இன் லம்சம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2000 இன்ட்டு 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 1 lakh ரூபி வரும். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஜேர்னல் என்ட்ரி. என்னத்துக்கு அப்படின்னா லம்சம் இஷ்யூ பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைப். ஸோ ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொன்னாக்கா கம்பெனி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் that can be raised throughout its lifetime. It has been mentioned in the that is memorandum and articles of association itself at the time of incorporation of the company. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஆர்டிகல்ஸ்லையும் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அந்த டாக்குமெண்ட்லையுமே இந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அவங்க லைஃப் டைமில் எவ்வளோ மேக்ஸிமம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். இட்ஸ் நாட் நெசசரி அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவோ அத்தனையும் ஒரே டைமில் அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றது இட்ஸ் நாட் நெசசரி. அவனோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த அமௌண்ட் தான் அவங்க ரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா issued capital அப்படின்னா என்னன்னாக்கா that part of authorized capital has been issued for public subscription. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா issued capital. கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் மேக்ஸிமம் அப்படின்ற போது அவங்களுக்கு இப்போ தேவை பணம் வந்து ஒன்லி 1000 ஷேர்ஸ்க்கு வந்தால் போதும். மிச்சம் 9,000 அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த 1000 ஷேர்ஸை வந்து என்ன சொல்கிறோன்னா issued capital. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படின்னு சொன்னால் இப்போ பப்ளிக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தான் இன்வைட் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது how many applications received from the public, how many of them subscribed, that will be termed as subscribed capital. நெக்ஸ்ட்டு கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்ற போது கம்பெனிலேருந்து எவ்வளோ மணி வந்து கால் மணியாக கேட்குறாங்களோ அதுதான் வந்து கால்ட் அப் கேபிட்டல். அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு எனக்கு வந்து 5 rupees பே பண்ணால் போகிறோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த கால் மணியை அதை தான் என்ன சொல்கிறோன்னா கால்ட் அப். ஸோ அந்த கால் மணி பே பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தட் வில் பி டேர்ம்ட் அஸ் பெய்ட் அப் கேபிட்டல். தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார்ல, அட் ப்ரீமியமில், அட் டிஸ்கவுண்ட்டில், இந்த 3 சிச்சுவேஷனில். ஸோ அட் பார் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேரில் இஷ்யூ பண்ணுவாங்க. பேமெண்ட் மெத்தட் இதெல்லாம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது பேஸ்ட் ஆன் த ப்ரைஸில் அட் பார் வேல்யூ. பார் வேல்யூ அப்படின்றது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ இப்படின்னு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் அதை சொல்லலாம். பார் வேல்யூ அப்படின்ற போது 10 rupeesனா 10 rupeesக்கு தான் அதை இஷ்யூ பண்ணுறாங்க. அதுதான் பார் வேல்யூ. இதுவே ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும் பொழுது 10 rupees இருக்கிற ஃபேஸ் வேல்யூ 12 rupees-ஆக வந்து விற்கிறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி 12 rupees. அந்த சிச்சுவேஷனில் இட் வில் பி டேர்ம்ட் அஸ் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம். ஓகே, ஸோ ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம் அப்படின்ற பொழுது செப்பரேட்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டில் அந்த ஃபண்டை என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி 3வது டைப் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட். ஷேர்ஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். யூஸ்வலாக இது முன்னாடி இருந்தது, பட் இப்போ இது கிடையாது. டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்றது தான் மெஜாரிட்டியாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஸோ அப்போ என்னன்னாக்கா 10 rupees இஸ் த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா அதை 9 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து டிஸ்கவுண்ட். ஸோ இது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட், அதாவது அட் பார் வேல்யூ, அட் ப்ரீமியம், அட் டிஸ்கவுண்ட். பட் அட் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ இருக்கிற கான்செப்டில் இல்லை, பட் ஹிஸ்டாரிக்கலி அதாவது முன்னாடி இது இருந்தது. ஸோ இன்னைக்கு ஷேர்ஸை பற்றி, அதாவது லம்சம் மெத்தட் அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் பார்க்கல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் பார்த்துருக்கோம். ஆத்தரைஸ்ட் கேபிட்டல், சப்ஸ்கிரைப் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுற என்னென்ன ப்ரைஸிங்கில் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் தென் லம்சம் மெத்தடுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த சில டாபிக்ஸ் இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்லேயே நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.